ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 3 பௌர்ணமி சந்திர கிரகணம் 2026. பௌர்ணமியும் சந்திர கிரகணமும் ஒன்றாக வரும் அரிய சக்தி வாய்ந்த தினம். இந்த விசேஷ நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, மாசி மகம் கும்பகோணத்தில் ஏன் விசேஷம், நல்வாழ்வை தரும் மாசி மகமும் மகாமகமும், மாசி மகத்தின் சிறப்புகள், 30 முத்துக்கள், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மகம் மாசி மாதத்தின் மிக முக்கிய பண்டிகை, உற்சவம், திருவிழா மாசி மகம்தான். சைவ வைணவ அம்பாள் முருகன் என எல்லா தெய்வங்களுக்கும் மாசி மகம் திருவிழாதான். மாசி மகத்தின் சிறப்புகளை 30 முத்துக்களாக தொகுத்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். முதல் முத்து, நல்வாழ்வை தரும் மாசி மகம். மாசி மகத்தில் புனித நீராடுவதும் புண்ணிய யாத்திரை செய்வதும் புனித கோயில்களை தரிசிப்பதும் பாவங்களை போக்கி புண்ணியங்களை அதிகரிக்கும், தோஷங்களை நீக்கி நீடித்த நல்வாழ்வை தரும். சைவ ஆலயங்களாக இருந்தாலும் வைணவ ஆலயங்களாக இருந்தாலும் எந்த பெரிய விழாவிலும் நிறைவாக தீர்த்தவாரி நடைபெறும். வைணவ விழாவில் இதனை அவப்பிரதம் என்று சொல்வார்கள். திருமலையில் கூட பிரம்மோற்சவத்தின் நிறைவு நாளில் சக்கர தீர்த்தம் நடைபெறும். சைவத்தில் இதனை தீர்த்தவாரி என்பர். பிரம்மோற்சவம் எனப்படும் பெருவிழாவின் நிறைவு நாளில் மட்டுமல்லாது வேறு சில நாட்களிலும் தீர்த்தவாரி நடைபெறும். கிரகண காலங்களிலும் மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி முதலிய நாட்களிலும் தீர்த்தவாரி விழா நடைபெறும். மாசி மாதத்திற்கு மாகம் என்று பெயர். மாசி பௌர்ணமி தினத்தன்று மகம் நட்சத்திரம் இணைவதால் மாகம் என்பது மகமாக மாறியது என்பார்கள். அகம் என்றால் பாவங்கள் அல்லது மாசுகள், மா என்றால் இல்லை என்று பொருள். பாவங்களை இல்லை என்று ஆக்கும் நாள் மாசி மகம். இரண்டாவது முத்து, மாசி மகமும் மகாமகமும். பொதுவாகவே சூரியன் கும்பராசியில் இருக்கக்கூடிய மாசி மாதம் முழுக்கவே புனித நீராடலுக்கு மிக உயர்ந்த மாதம் என்று சொல்லப்பட்டாலும் மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினம் மகம் நட்சத்திரத்தில் வருவதால் பௌர்ணமி நீராடல் என்பது மிக மிக தூய்மையானதாகவும் புண்ணியமானதாகவும் கருதப்படுகிறது. மூன்றாவது முத்து, மாசி மகம் கும்பகோணத்தில் ஏன் விசேஷம்? கும்பகோணத்திற்கு மட்டும் அப்படி என்ன ஒரு விசேஷம் என்று கேட்கலாம். ராசிகளில் மாசி மாதத்திற்கு உரிய ராசி கும்பராசி. அதிலே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். குரு சிம்ம ராசிக்கு வந்து சந்திரனுடன் சேரும் காலம்தான் மகாமகம். சிம்ம ராசி என்பது காலபுருஷனுக்கு 5வது ராசி, புண்ணிய ராசி. 5வது ராசியை திரிகோண ராசி அல்லது கோண ராசி என்று சொல்வார்கள். கும்பமும் கும்பராசியும் கோணமும் திரிகோண ராசியான சிம்மம் சந்திக்கக்கூடிய புனிதமான நாள் என்பதால் கும்பம் பிளஸ் கோணம் இணைந்து கும்பகோணம் ஆகியது. கும்பகோணம் சிறந்த புனித தலமாக ஆதி காலத்திலிருந்து கருதப்படுகிறது. அங்கே மகாமக குளம் இதற்கென்றே உருவாக்கப்பட்டது. மகாமக தீர்த்தம் அமிர்த தீர்த்தம் என்று சொல்லப்படுகின்றது. மகாமக தீர்த்தத்தில் நீராடி வணங்கினால் மறுபிறப்பற்ற அமரத்துவம் அடையாளம் என்று புராண நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான்காவது முத்து, சோடச லிங்கங்கள். 16 சிவாலயங்கள் மகாமக குளக்கரை சுற்றிலும் அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயங்களை சோடச லிங்க ஆலயங்கள் என்று அழைக்கின்றார்கள். இதில் ஒவ்வொரு மண்டபத்திலும் பிரம்மதீர்த்தேஸ்வரர், முக்தேஸ்வரர், தனேஸ்வரர், விருஷபேஸ்வரர், புரணேஸ்வரர், கோணேஸ்வரர், பக்திகேஸ்வரர், பைரவேஸ்வரர், அகஸ்தீஸ்வரர், வியாசகேஸ்வரர், உமாபகேஸ்வரர், நிருதீஸ்வரர், பிரம்மேஸ்வரர், கங்காதேஸ்வரர், முக்ததீர்த்தேஸ்வரர், சேஷஸ்திரபாலேஸ்வரர் என மொத்தம் 16 சிவலிங்கங்கள் அமைந்துள்ளன. இவற்றை ஒருங்கிணைத்து சோடச லிங்கங்கள் என அழைக்கப்படும். பிற நகரங்களில் செய்த பாவங்கள் காசியில் தீரும். காசியில் செய்த பாவங்கள் கும்பகோணத்தில் தீரும். கும்பகோணத்தில் செய்த பாவங்கள் கும்பகோணத்திலே தீரும். காரணம், கும்பகோணம் மாசி மக சிறப்பால் அத்தனை புனிதமடைந்த தலமாகும். இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணத்தில் வந்து மாசி மக நாளில் புனிதமடைகின்றன என்று புராணங்கள் கூறுகின்றன.
ஐந்தாவது முத்து எப்படி நீராடுவது? நீராடும் நீரை கங்கையாக கருதி குளிக்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி ஆகிய நதிகளை சப்த தீர்த்தம் என்று சொல்வர். கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நின்று கங்கேஷ யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரும் என்னும் ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு குளித்தால் சாதாரண குளியல் கூட புனித தீர்த்தங்களில் நீராடிய புண்ணியத்தை தரும். ஆறாவது முத்து பல கோடி தீர்த்தங்கள் சேரும் இடம். புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, காவேரி, சிந்து, கோதாவரி, சரையு, தாமிரபரணி ஆகிய நவ நதிகளும் பக்தர்களின் பாவங்களை நீக்கும் பணியினால் பாவங்களை கொண்டவைகளாயின. இப்பாவங்கள் தீர சிவபெருமானிடம் வேண்டினார்கள். அதற்கு சிவபெருமான் கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஓர் தீர்த்தம் உண்டு. அதில் குரு சிம்ம ராசியில் இருக்கும்போது வரும் மக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளை மகாமக நாள் என்பர். அந்நாளில் அத்தீர்த்தத்தில் முறைப்படி நீராடினால் உங்களின் பாவங்கள் நீங்கும் என்றார். அதன்படி நதிகள் புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொண்டன. நிஜத்தில் மாசி மகம் அன்று 66 கோடி தீர்த்தங்களும் மகாமக குளத்தில் வந்து கலப்பதாக ஐதீகம். இந்த மகாமக குளத்தினை நவகன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதால் இந்த தீர்த்தம் நவகன்னியர் தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதே தீர்த்தத்தில் நாமும் நீராட நம் பாவங்கள் போகும் அல்லவா? ஏழாவது முத்து தானம் தர வேண்டும். மகாமக குளத்தில் நீராடி கரையில் உள்ள மண்டபங்களில் தானம் தர வேண்டும் என்று ஆதி நூல்கள் வரையறுத்து சொல்லியிருக்கின்றன. மாசி மகத்தில் புனித நீராடி தானம் தருவது என்பது முக்கியமானது. பொதுவாகவே எந்த புனித நதியில் நீராடினாலும் தானம் தர வேண்டும். புனித நீராடலில் இது ஒரு அங்கமாகும். காலப்போக்கில் வழக்கொழிந்து விட்டது என்றாலும் கூட இன்றைக்கும் புனித நீராடி விட்டு வருகின்ற பொழுது ஏழைகளுக்கு ஏதேனும் ஒரு பொருளை தருவது என்பது இன்னும் சிலரிடமும் இருக்கிறது. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் புனித நதிகளில் நீராடுவது இயலாத காரியம் என்று சிலர் நினைக்கலாம். உள்ளமே பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னபடி தினசரி நம்முடைய நீராட்டத்தை புனித நீராட்டமாக மாற்றிக்கொள்ளலாம். நீரை சப்த நதிகளாக பாவித்து வணங்கி அந்த நதிகளின் சங்கமமாக கற்பனை செய்து கொண்டு நீராடி வழிபட வேண்டும். எட்டாவது முத்து தீர்த்தவாரியில் 12 சிவன் கோவில்கள். மாசி மகம் அன்று ஒரே நேரத்தில் 12 சிவாலயங்களிலிருந்து சுவாமிகள் புறப்பாடாகி ஒரே இடத்தில் தீர்த்தவாரி கொடுப்பது இக்குளத்தில் மட்டுமே ஆகும். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒரு தனி வரலாறு உண்டு. நவகன்னியர் அருள்பாலிக்கும் இடம் காசி விஸ்வநாதர் கோவில். அமிர்த கலசத்தில் இருந்து குடமூக்கு தங்கிய இடம் கும்பேஸ்வரர் கோவில். வில்வம் விழுந்த இடம் நாகேஸ்வரர் கோவில். உரி சிக்கேசம் விழுந்த இடம் சோமேஸ்வரர் கோவில். பூநூல் யக்ஞோபவீதம் விழுந்த இடம் கௌதமேஸ்வரர் கோவில். தேங்காய் நாரிகேலம் விழுந்த இடம் அபிகேஷ்வரர் கோவில். சிவன் வேடுவ உருவத்துடன் அமிர்த கலசம் உடைக்க பானம் எய்த இடம் பானபுரீஸ்வரர் கோவில். புஷ்பங்கள் விழுந்த இடம் கம்பட்ட விஸ்வநாதர் கோவில். மற்ற உதிரி பாகங்கள் விழுந்த இடம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில். அமிர்த துளிகள் விழுந்த இடம் கோடீஸ்வரர் கோவில். இக்கோவிலின் கிணறு சந்தனம் விழுந்த இடம் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். அமிர்த கலசத்தின் நடுபாகம் விழுந்த இடம் அமிர்த கலாசநாதர் கோவில். பூமியை வராக பெருமான் நிலைநிறுத்திய நாள். மாசி மாதத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. இதை பற்றி வெவ்வேறு புராணங்கள் கூறுகின்றன. வராக பெருமாள் பூமி பிராட்டியை மீட்பதற்காக கடலுக்குள் நுழைந்து ஆற்றலுடன் போரிட்டு ரண்யாட்சனை கொன்று தன்னுடைய தந்தத்தால் பூமி பிராட்டியை தாங்கி பூமியை உத்தராணம் செய்தார். இதை நம்மாழ்வார் கோலவராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று அழகான பாசுரத்தில் பாடுகின்றார். ஆண்டாலும் பாசி தூர்த்த கிடந்த பார்மற்கு பண்டு ஒரு நாள் மாசு உடம்பில் நீர் வாரா மானம் இலா பன்றி ஆம் தேசு உடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் என்று பாடுகின்றார். இப்படி வராக பெருமாள் பூமியை உத்தராணம் செய்த நாள் மாசி மக நாள் என்று கூறுகின்றார்கள்.
10வது முத்து வருணனின் தோஷம் நீங்கியது. நீரின்றி அமையாது உலகு. வருண பகவான் நீர் தேவதை. நாம் எந்த பூஜை ஹோமம் போன்ற காரியங்கள் செய்தாலும் முதலில் வருண பகவானைத்தான் ஆவாகனம் செய்வோம். வருண பகவானுக்கு உரிய திசை மேற்கு திசை. ஆண்டாள் வருண பகவானை ஆழிமழை கண்ணா என்று அழைத்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும் என்று கட்டளையிடுவதாக திருப்பாவையில் வருகின்றது. இந்த வருண பகவானுக்கு ஒரு நாள் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அதனை நீக்கிக் கொள்வதற்காக இறைவனிடம் சரணடைந்தார். இறைவன் அவருடைய பிரம்மகத்தி தோஷத்தை மாசி மக நீராட்டத்தின் போது நீக்குவதாக உறுதியளித்தார். அப்படி வருணனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய நாள் மாசி மக நாள். அன்று நீராடி இறைவனை தரிசனம் செய்ய நம் தோஷங்கள் நீங்கும். 11வது முத்து தந்தைக்கு உபதேசம் செய்த நன்னாள். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று சுவாமிமலை. பிரணவத்தின் பொருளை தந்தைக்கு உபதேசம் செய்ததால் முருகப்பெருமானுக்கு சுவாமிநாதன் என்று பெயர். ஓம்காரமாகிய பிரணவ மந்திரத்திற்கு உயர் பொருளை முருகப்பெருமான் பரமசிவனுக்கு உரைத்த நாள் மாசி மகம் நன்னாள். 12வது முத்து மாசி மகமும் திருச்செந்தூரும். அறுபடை வீடுகளில் ஒன்று திருச்செந்தூர். சூரபத்மனை ஜெயம் கொண்ட அவருக்கு ஜெயந்திநாதர் என்று பெயர். அறுபடை வீட்டில் 2ஆம் தலமான திருச்செந்தூரை ஜெயந்திபுரம் என்றும் அழைப்பார்கள். இங்கே மாசி மக கடல் புனித நீராடல் மிகச் சிறப்பாக கருதப்படுகிறது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் அன்று திருச்செந்தூர் கடலில் நீராடி ஜெயந்திநாதரை தரிசிப்பதன் மூலம் வாழ்வில் வெற்றிகள் பல கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. 13வது முத்து மாசி மகத்தில் பற்பல உற்சவங்கள். மாசி மகம் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் விழா மற்றும் பிரம்மோற்சவங்கள் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக கோவை அருகே காரமடை அரங்கநாதர் கோவில் தேர் உற்சவம், குடந்தை சக்கரபாணி கோவில் தேர் உற்சவம், மதுரை கூடலழகர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் மற்றும் அழகர் கோவில் கல்லழகர் முதலிய கோவில்களில் தெப்ப உற்சவம், மதுரையில் திருமோக்கூர் காலமேக பெருமாள் யானை மலைக்கு எழுந்தருளி கஜேந்திர மோட்சம் போன்ற சிறப்புகள் தமிழகம் எங்கும் உள்ள கோவிலில் நடைபெறுகின்றன. கோயம்புத்தூருக்கு அருகில் உள்ளது காரமடை. இங்குள்ள காரமடை ரெங்கநாதர் ஆலயம் புகழ்பெற்றது. பெருமாள் ரெங்கநாதர் என்ற பெயரில் இருந்தாலும் பள்ளி கொண்ட கோலத்தில் இல்லாமல் சிறிய கம்பத்தில் இருக்கின்றார். முகம் மட்டுமே இருக்கிறது. இவர் சுயம்புவாக ஆனவர். இங்கே மாசி மாதம் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. அதன் கடைசி நாளாகிய தேர் திருவிழா மாசி மகத்தன்று மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. 14வது முத்து மிக பழமையான விழா. மாசி மகம் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது என்பதால் மிக பழமையான விழா என்று தெரிகிறது. மாசி மாதம் முழு நிலா மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் சிறப்பான நாள் கடலாடும் விழா என்று பெயர். பிறவி பெருங்கடலில் விழுந்து துன்பக் கடலில் மாய்ந்தழுந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்கச் செய்யும் நன்னாளே மாசிமக கடலாடு தீர்த்தமாகும். மாசி மகம் அன்று உபவாசம் இருந்து கடலில் நீராடி தீர்த்தவாரி நிகழ்ச்சிகளை கண்டு களிப்பது என்பது பல்லாண்டு காலமாக இருந்து வருகின்ற மரபு. 15வது முத்து பாவம் போக்கும் 3 தீர்த்தங்கள். புதனுக்குரிய தலம் திருவெண்காடு. திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் சமய குறவர்கள் ஆகிய சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வராலும் பாடல் பெற்ற சிவாலயமாகும். சிவபெருமான் 1008 விதமான தாண்டவங்கள் புரிந்த திருத்தலம் என்பதால் ஆதி சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஈஸ்வரனுக்கு ஸ்வேத ஆரண்யேஸ்வரர் என்று பெயர். அம்மனுக்கு பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர். வித்தைக்கு அதிபதியான இந்த அம்பிகையை வணங்கி கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்த புகழை அடையலாம். இங்கு 3 தீர்த்தங்கள் இருக்கின்றன. சிவபெருமானது ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்தும் சிந்திய நீர்த்துளிகளே அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களாக அமைந்துள்ளன. மாசி மகம் அன்று சூரிய சந்திரனை பார்க்க அக்னி ராசியான சிம்ம ராசியில் சந்திரன் இருபோது என்பது விசேஷமான தினம். அன்று திருவெண்காட்டில் உள்ள 3 தீர்த்தங்களிலும் உள்ள நீரை தலையில் தெளித்து கொண்டு அம்பிகையையும் ஈஸ்வரனையும் வழிபடுவதன் மூலமாக சிறந்த பலன்கள் கிடைக்கும்.
17வது முத்து கொடிய தோஷங்கள் போக்கும் மாசி மகம். முற்பிறவிகளில் செய்த கொடிய பாவங்களும் இப்பிறவியில் அறியாமல் செய்யும் பாவங்களும் துன்பங்களை தந்து கொண்டே இருக்கும். மகத்தில் நீராடினால் சென்ற பிறவியில் செய்த பிரம்மகத்தி தோஷம் எனும் கொலை பாவம், கோவில் சொத்துக்களை திருடிய பாவம், பிறர் சொத்துக்களை கவர்ந்த பாவம், பெண்களை இழிவுபடுத்தி சாபத்தை ஏற்படுத்தி கொண்ட பாவம், நன்றாக வாழும் தம்பதிகளை பிரித்த பாவம், ஒன்றாக இருந்தே குடும்பத்தை கோள் சொல்லி பிரித்த பாவம் முதலிய மகா பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றன. எனவே சஞ்சித வினைகள் தீர மாசி மக நீராட்டமும் வழிபாடும் தானங்களும் பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 18வது முத்து யமன் அவதரித்த நாள். காலதேவனாகிய யமன் அவதரித்த நாள் மாசி மகம் என்ற ஒரு குறிப்பும் புராண நூல்களில் இருக்கிறது. உலகம் பிரளயத்தில் ஒடுங்கி லயமான போது காலதேவனாகிய யமனும் அந்த பிரளயத்தில் மறைந்து போனான். மறுபடியும் உலகம் படைக்கப்பட்டது. நீதியை நிலைநாட்டவும் சமதர்மத்தை நிலைநிறுத்தவும் மறுபடியும் காலதேவன் தோற்றுவிக்கப்பட்டான். அப்படி யமன் அவதரித்த நாள் இந்த மாசி மகம் என்பதால் அன்றைய தினம் தெற்கு திசையை நோக்கி வணங்குவதன் மூலமாக பித்ருக்களின் ஆசையும் காலதேவன் ஆசையும் கிடைக்கும். 19வது முத்து மாசி மகத்தில் திருக்கோஷ்டியூர் தெப்பம். 108 திவ்ய தேசங்களில் மிகச்சிறந்த திவ்ய தேசம் திருக்கோஷ்டியூர். ஓம் நமோ நாராயணாய என்னும் 3 சொற்களை உணர்த்தும் விதமாக இக்கோவிலின் அஷ்டாங்க விமானம் 3 தலங்களாக அமைந்துள்ளது. விமானத்தின் கீழ்த்தளத்தில் நர்த்தன கிருஷ்ணர் பூலோக பெருமாள், முதல் தளத்தில் ஆதிசேஷன் மீது சயன கோலத்தில் சௌமிய நாராயணர் திருப்பார்கடல் பெருமாள், 2வது அடுக்கில் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணர் தேவலோக பெருமாள், 3ஆம் அடுக்கில் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதர் வைகுண்ட பெருமாள் என சுவாமி 4 நிலைகளில் அருளுகிறார். ராமானுஜரின் 5 ஆச்சாரியாள்களில் ஒருவரான திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அவதரித்த இந்த திருத்தலத்தில்தான் ராமானுஜர் 18 முறை நம்பிகளிடம் நடந்து இரகசியங்களை தெரிந்து கொண்டு அதை ஆசையுடன் கேட்டவர்களுக்கு கூறினார். பெரியாழ்வார் இங்குதான் கண்ணன் அவதரித்தார் என்று பிள்ளை தமிழில் பாடினார். இப்படிப்பட்ட இந்த திருக்கோஷ்டியூர் திருத்தலத்தில் உள்ள புனித தீர்த்தத்தில் மாசி மகம் அன்று அற்புதமான தெப்ப உற்சவம் நடைபெறுகிறது. 20வது முத்து பிரார்த்தனைகள் நிறைவேற விளக்கு ஏற்றும் விழா. தெப்பத் திருவிழா அன்று குளக்கரையில் பக்தர்கள் புதிய தீபம் நேர்ந்து கொண்டு ஏற்றுகிறார்கள். என்ன நினைத்து கொண்டு தீபம் ஏற்றுகிறார்களோ அது அடுத்த ஒரு வருடத்தில் நடந்துவிடுகிறது என்பது இங்குள்ள மக்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறது. மாசி மகம் அன்று குளக்கரையில் ஏற்றி வைத்த தீபத்தை வீட்டுக்கு எடுத்து சென்று பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபட வேண்டும். தங்களுடைய கோரிக்கை நிறைவேறியவுடன் அடுத்து வருகின்ற மாசி மகம் அன்று அந்த விளக்கோடு புதிய விளக்கு ஒன்றையும் இந்த குளக்கரையில் ஏற்ற வேண்டும். புருரூப சக்கரவர்த்தி இத்தலத்தை திருப்பணி செய்தபோது மகாமகம் பண்டிகை வந்தது. அப்போது பெருமாளை தரிசிக்க விரும்பினார். புருரூவன் அவருக்காக இத்தலத்தில் ஈசான்ய வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை பொங்க அதன் மத்தியில் பெருமாள் காட்சி தந்தார். பிரகாரத்தில் உள்ள இந்த கிணற்றை மகாமக கிணறு என்றே அழைக்கிறார்கள். மகாமக விழாவின் போது சௌமிய நாராயணர் கருடன் மீது எழுந்தருளி இங்கு தீர்த்தவாரி செய்கிறார். 21வது முத்து தலம் மூர்த்தி தீர்த்தம். மாசி மாதம் என்றாலே தீர்த்தமாடுதல் தீர்த்தவாரி உற்சவம் என்றுதான் பெயர். அன்று கோவில் உற்சவ மூர்த்திகள் ஏதேனும் ஒரு நீர்நிலைக்கு ஆறோ அல்லது குளமோ அல்லது சமுத்திரமோ வந்து தீர்த்தவாரி உற்சவம் நடக்கும். இதன் மூலமாக அந்தந்த தீர்த்தங்கள் புனிதம் பெறும். ஆன்மீகத்தில் ஒவ்வொரு தலத்தின் முக்கியத்துவத்தை 3 விஷயங்களால் அடையாளப்படுத்துவார்கள். ஒன்று அந்த தலம், இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி, மூன்றாவதாக அங்குள்ள தீர்த்தத்தின் பெருமை. 3இல் தீர்த்தமும் தீர்த்தத்தின் பெருமையும் முக்கியமாக கருதப்படுகின்றது. அந்த முக்கியத்துவம்தான் மாசி மகத்தில் பூரணமாக வெளிப்படுகிறது. 22வது முத்து நீர்நிலைகளில் தூய்மையை பிரதிபலிப்பது மாசி மகம். ஒவ்வொரு திருத்தலத்தின் மகிமையை விளக்குவது போலவே ஒவ்வொரு புண்ணிய நதியின் பெருமையையும் விளக்கி பல புராணங்களும் காவியங்களும் நம்முடைய நாட்டில் இயற்றப்பட்டுள்ளன. உதாரணம் காவேரி மகாத்மியம். ஒரு தலத்தை பாடுகின்ற பொழுது அங்குள்ள தீர்த்தத்தின் பெருமையை பாடாமல் இருந்ததில்லை. நதிகள் என்பது அந்தந்த பகுதி மக்களின் வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்தவை. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ்
தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய யாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று பாரதி பாடியது போல் நதிகளின் ஓட்டத்துடன் தான் அந்தந்த பகுதி மக்களின் வாழ்க்கை முறை செழுமையுடன் அமைந்திருக்கிறது. ஆற்றையொட்டி கோவில்கள் எழுந்தன, கலைகள் வளர்ந்தன, நாகரிகம் செழித்தன. எனவே மாசி மகம் ஆறாகிய நீர்நிலைகளின் தூய்மை, புனிதம், நன்மை என அனைத்தின் பிரதிபலிப்பான விழாவாக கருதப்படுகிறது. 23வது முத்து புராணங்களில் மாசி மகம். மாசி மகத்தின் பெருமையை விளக்குவதற்கென்றுள்ள புராண நூல் மகாபுராணம் ஆகும். மாசி மாதத்தில் நீராடுவதை மகா ஸ்நானம் என்று கொண்டாடுவது வழக்கம். இந்த நீராட்டு விழா பற்றிய கதைகளை கூறுவது மகாபுராணம். புராணங்களில் மிகப்பெரிய புராணம் பாத்ம புராணம். அதில் ஒரு பகுதியாக மகாபுராணம் அமைந்திருக்கிறது. இதில் மாசி மகத்தின் சிறப்பையும், மாசி நீராடலின் பெருமையையும், தீர்த்தவாரி பெருமையையும், அது ஏன் செய்ய வேண்டும் என்கின்ற சிறப்புகளும் மிக விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளன. மகாபுராணம் தமிழில் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிவீர ராமபாண்டியன் என்பவரால் பாடப்பட்டது. இதில் 12 கடவுள் வாழ்த்து பாடல்களும் 1412 புராண செய்தி பாடல்களும் உள்ளன. மாசி மாதம் ஒவ்வொரு நாளும் வைகரையில் எழுந்து காவிரி போன்ற புதுப்புணலில் நீராடும் போது இந்த நூல் ஓதப்பட்டதாக தெரிகிறது. 24வது முத்து மன்மதனும் மாசி மகமும். மாசி மகத்தில்தான் எத்தனை செய்திகள், கதைகள். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு கதை. அது புராண நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டு விழாவாகிறது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை மணல்மேடு சாலையில் கொற்கை என்ற ஊர் அமைந்துள்ளது. அங்குள்ள சிவபெருமானுக்கு காமதகன மூர்த்தி என்று பெயர். அவர் தம்முடைய தவத்தை கலைத்த மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் என்பது புராணம். அதனால் மனம் வருந்திய ரதிதேவி தன்னுடைய கணவரை தனக்கு மீண்டும் தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் முறையிட, சிவபெருமான் ரதிதேவிக்கு மன்மதனை திரும்ப தந்த நாள் மாசி மகம் என்று இங்குள்ள ஆலயத்தில் கொண்டாடப்படுகின்றது. 25வது முத்து கருட புராணம் கூறும் செய்தி. பொதுவாகவே எல்லா நாள்களிலும் கடலில் நீராடக்கூடாது. கடலில் நீராடுவது என்பது ஒரு சுற்றுலா போல் அல்ல. நம்முடைய சாஸ்திர நூல்கள், குறிப்பாக கருட புராணம் எல்லா நாட்களிலும் கடலில் நீராடுவதை அனுமதிக்கவில்லை. ஆறு குளங்களில் நீராடுவது வேறு, கடலில் நீராடுவது வேறு. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக பாதுகாப்பும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் கடல் நீராட்டம் சில நாள்களில் அவசியம் செய்ய வேண்டும். அதில் ஒரு நாள் மாசி மகம். மாசி மாதத்தில்தான் மாசி மகம் பெருவிழா. சுவாமி தீர்த்தவாரி அன்று கடலில் நீராடுவதால் 21 தலைமுறை பாவங்களும் விலகும், நவகிரக தோஷங்களும் விலகும் என்று சொல்லப்படுகின்றது. அன்று ஒரு நாள் கடலில் நீராடுவதன் மூலமாக வருடம் முழுவதும் காசி, ராமேஸ்வரம் போன்ற புனித தலங்களில் நீராடிய புண்ணியம் கிடைத்துவிடும். காரணம், நம்மை படைத்த இறைவன் நீராடிய நீரில் நாம் நீராடுகிறோம் அல்லவா? அந்த பெருமை வேறு எந்த நாளுக்கும் கிடைக்காது. 26வது முத்து மாமல்லபுரத்தில் புண்டரீக புஷ்கரணி தெப்ப உற்சவம். மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோவில் 108 திவ்ய தேசங்களில் 63வது தலமாக புகழ்பெற்று விளங்குகிறது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான பூதத்தாழ்வார் அவதரித்த ஸ்தலம். மாமல்லபுரத்தில் பல்லவ மன்னர்களின் 7வது அரசனான மல்லேஸ்வரன் தினமும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கி வந்தான். ஒரு நாள் திடீரென மல்லேஸ்வரன் அன்னதானம் வழங்குவதை நிறுத்திவிட்டான். இதனால் சாபம் பெற்று அங்குள்ள புண்டரீக புஷ்கரணி குளத்தின் முதலை உருவில் வாழ்ந்து வந்தான். அப்போது 1000 தாமரை இதழ்களை பறித்து பெருமாளுக்கு படைக்க புண்டரீக மகரிஷி அங்கு சென்றார். இந்த நிலையில் குளத்து நீரில் முதலை உருவில் வசித்து வந்த மல்லேஸ்வரன் புண்டரீக முனிவரிடம் தன் தவறுக்கு வருந்தி 1000 தாமரை இதழ்களை பறித்து கொடுத்து சாப விமோசனம் கேட்டான். அந்த மலரை தலசயன பெருமாளின் பாதங்களில் முனிவர் சாத்தினார். தலசயன பெருமாளின் அருளால் மல்லேஸ்வரன் சாபம் நீங்க பெற்று மீண்டும் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் பணியை தொடங்கினான். இவ்வாறு புகழ்பெற்ற புண்டரீக புஷ்கரணி தெப்பக்குளத்தில் மாசி மகத்தன்று தலசயன பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் நடைபெற்று வருகிறது.
27வது முத்து, ஜெகத்தை ஆளும் மகம் எப்படி? பொதுவாக இந்த உலகத்தை சக்திதான் ஆழ்கிறது என்று சிவபுராணங்கள் சொல்கின்றன. அதாவது சிவனின் சக்திதான் உமாதேவியார். அதை போலவே வைணவ நூல்களும் மகாலட்சுமியின் திருவருள்தான் இந்த உலகத்தை ஆழ்கின்றது என்று சொல்கின்றன. மகாலட்சுமியின் கண் அசைவில்தான் இறைவன் இவ்வுலகத்தை பரிபாலனம் செய்கின்றான் என்று வைணவ உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள். எனவே பெண்களின் சக்திதான் இந்த உலகத்தை ஆழ்கின்றது. இதில் உமாதேவியார் தட்ச பிரஜாபதியின் மகளாக பிறந்து சிவபெருமானை மனம் முடித்தார். இந்த உலகத்தை ஆளும் சக்தியை பெற்றார். அவர் அவதார நட்சத்திரம் மாசி மாதம் மகம் நட்சத்திரம். அதனால்தான் மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்கின்ற பழமொழி வந்திருக்கலாம் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. காரணம், லோக மாதாவே பிறந்த நட்சத்திரம் அல்லவா மாசி மகம். 28வது முத்து, ஞானம் தரும் கேதுவும் மாசி மகமும். ஜோதிட சாஸ்திரத்தில் மகம் நட்சத்திரத்திற்கு உரிய கிரகம் கேது பகவான். கேது பகவான் ஞானத்தை தரவல்லவர், ஞானமூர்த்தி என்று சொல்வார்கள். அவர் லக்னத்திற்கு 12ஆம் ராசியில் இருந்தால் மோட்ச பாக்கியத்தை தருவார் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. நடைமுறையில் அந்த பலன்கள் வெவ்வேறு காரணங்களால் மாறுபட்டு இருந்தாலும் கூட முக்தி நிலை ஆகிய 12ஆம் ராசியில், அதாவது மோட்ச ராசியில் மோட்சகாரகனாக கேது பகவான் தரும் வாய்ப்பு என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். எனவே கேதுவுக்குரிய இந்த மகம் நட்சத்திர நாளில் விரதமிருந்து குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்குவதன் மூலமாக ஒருவன் பேரின்பத்தையும் பேராற்றலையும் பெற முடியும். மாசி மகம் தினத்தன்று உபவாசம் இருக்க வேண்டும். புனித நீர்நிலைகளில் நீராட வேண்டும். இறைவனை வணங்க வேண்டும். இறைவனுக்கு நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருள் பிரசாதத்தை தவிர வேறு எதையும் உண்ணக்கூடாது. அன்றைய தினம் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். எளிய நிலையில் உள்ளவர்களுக்கு பொருள் தானம் செய்ய வேண்டும் போன்ற விதிமுறைகள் மாசி மக விரதத்தை குறித்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. 29வது முத்து, அகத்தூய்மை புறத் தூய்மை இரண்டும் பெறலாம். எல்லா மாசுகளும் தண்ணீரில் நீராடுவதால் போய்விடும். அப்படிப்பட்ட தண்ணீருக்கு மாசு வந்தால் அது எங்கே போகும்? வேறு ஒரு தண்ணீரால் போகும். அந்த தண்ணீர் தான் இறைவன். இறைவனுக்கு தீர்த்தன் என்ற ஒரு திருநாமம் உண்டு. எல்லா குற்றங்களையும் போக்குகின்ற தண்ணீரின் குற்றத்தை தீர்ப்பால் தீர்த்தன் என்று போற்றப்படுகின்றார். ஒருவன் நற்கதி பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் தூய்மையானவனாக இருக்க வேண்டும். தூய்மை 2 வகைப்படும். ஒன்று உடல் தூய்மை, இன்னொன்று மன தூய்மை. உடல் தூய்மை நீராடுவதால் பெறலாம். மன தூய்மை என்பது இறைவனை பக்தியோடு வழிபடுவதன் மூலமாக பெறலாம். இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் பெறுவதற்காகவே மாசி மகம் உற்சவம் வருகிறது. அன்று பக்தியோடு புனித நீர்நிலைகளில் நீராடி இறைவனை வணங்கி அகத்தூய்மை புறத்தூய்மை இரண்டும் பெறலாம். 30வது முத்து, கர்ம வினைகளை தீர்த்து விடுகின்றன. மாசி மகம் அன்று நீராடி பிதுர்க்கடன்கள் செய்வது வழக்கம். மகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை பித்ருக்கள் என்பதால் அன்று முன்னோர் வழிபாடு செய்து அவர்களுடைய ஆசையை பெற வேண்டும். புனித தீர்த்தங்களில் தர்ப்பணம், பிதுர்க்கடன் முதலியவை செய்வது பல மடங்கு புண்ணியங்களை தரும். பொதுவாக எந்த செயலை செய்தாலும் 3 முறை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த செயல் முழுமை அடைந்ததாக பொருள். நாம் குளத்திலோ ஆற்றிலோ புனித நீராடும் பொழுது 3 தரம் மூழ்கி எழ வேண்டும். முதல் முழுக்கில் பாவம் தீரும். 2ஆம் முழுக்கில் நல்வாழ்வு கிடைக்கும். 3ஆம் முழுக்கில் நம்முடைய புண்ணியங்கள் பல மடங்காக பெருகும். இந்த வருடம் சந்திர கிரகணம் மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பூரம் நட்சத்திரத்தில் சோமோபராக புண்ணிய காலம். கிரஸ்தோய சந்திர கிரகணம் பகல் மணி 3:08 மதியம் மாலை 5 மணி. மோட்சம் 6:52 3 மணி நேரம் 44 நிமிஷம். நட்சத்திரம் பரணி, மகம், பூரம், உத்திராடம், பூராடம். இந்த நட்சத்திரங்கள் சாந்தி செய்ய வேண்டும். முடிந்தவர்கள் அனுஷ்டானம் செய்யலாம். எல்லாம் அவரவர்கள் விருப்பம். சந்திர கிரகணம் முதலில் ஸ்நானம், சங்கல்பம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வழக்கம் போல தர்ப்பணம் செய்ய வேண்டும். அதன் பிறகு விபூதி இட்டுக்கொண்டு நட்சத்திரம் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் பெயர் சொல்லி தானம் செய்யலாம். அதன் பிறகு சாயம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு முடிந்த பிறகு மீண்டும் குளிக்க வேண்டும். அவர்கள் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் குளிக்கலாம். இல்லை என்றால் புரோஷனம் செய்து கொள்ளலாம். இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகு இரவு ஆகாரம் உண்ணலாம்.
இந்த மாசி மகத்தின் சிறப்புகள் 30 முத்துக்கள் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.